இப்ப பாருங்க, நம்ம ஊரு பக்கத்திலேயே ஞானத்துடைய ஊரு தான் மேலாத்தூர். அவங்க எப்பவுமே இந்த பஜனை பாட்டுலாம் வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணுவாங்க. காரணம், பெருமாளை கும்பிடுறவங்க பாரு, எல்லாம் நாம் போட்டுக்கிறாங்க பாரு, எல்லாம் நாம் தான். பெருமாளை கும்பிடுறவங்க அந்த பஜனை பாட்டு சிறப்பாக பாடுவாங்க. அவங்க ஊர்ல இருந்து வந்திருக்கிற நம்மளுடைய தாய்மார்கள் அந்த இசை அவங்க பாட சொல்லி இவங்க கையை ஆட்டுறாங்க, தாளம் போடுறாங்க. நீங்க பாக்கல, நாங்க பாத்திலே உட்காந்துக்கிறோம். இது ஒரு சிறப்பு, பிரபுதனமான சிறப்பு. வயசானாலும் இந்த பாட்டுக்கு தகுந்த மாதிரி தாளத்தை கையிலே செய்யறாங்க. இது ஒரு சிறப்பு. அந்த பகுதியிலிருந்து வந்த அந்த தாய்மார்களுக்கும் இந்த கோயில் சார்பாக நன்றி கூறி விடைபெறுகிறேன், நன்றி கூறி சொல்கிறேன். அடுத்து, இந்த கோயில்ல உண்மையிலேயே வந்து ஒரு சிறப்பான குருக்கள் என்று சொல்லலாம், பூசாரி என்று சொல்லலாம். அவரை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு பூஜை ஆரம்பிச்சாருனாக்கா 2 மணி நேரம். எல்லாருக்கும் சில பேருக்கு தூக்கம் வரும், சில பேருக்கு பசி எடுக்கும். சீக்கிரத்துல முடிக்க மாட்டாரு, சீக்கிரத்துல முடிக்கணும். ஆனா நம்ம குருக்கள் என்ன பண்றாரு, என்னென்னமோ பண்றாரு, நல்லா பண்றாரு. நல்லா பண்றாருமா. பாக்குறவங்களுக்கு அம்மன் அப்படியே அசந்து இப்படி கையை தட்டி கொண்டுட்டே வராரு. அந்த ஜனங்க அப்படியே நிற்கிறாங்க, பாத்துக்கணும். அந்த மாதிரி ஒரு ஐயரின் நடுவுப்பட்டு இருக்காரு. இன்னைக்கு அவருக்கு மனசு என்ன மனசு வந்ததுன்னு தெரியல. இந்த கோயில்ல இருக்கிற அத்தனை நிர்வாகிகளுக்கு மரியாதை செலுத்தப்படாது, தயாரா வந்து நிக்குது. இந்த அத்தனை பேர்களும் சுந்தரராஜ் அவர்கள் எல்லாம் தயாராக இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய ஐயர் செய்யறாரு, ஐயர் செய்யறாருப்பா. நேற்றுக்கு வந்து கொஞ்சம் பேருக்கு இந்த நினைவு பரிசு கொடுக்க தவறிட்டு நானே இப்ப வாங்கி வந்திருக்கிறேன். அவங்களுக்கு நினைவு பரிசும் சால்வையும் அணிவிக்கணும், கொஞ்சம் அதை தயவுசெய்து அதை பண்ணிடணும்னு சொன்னாங்க. அதுக்காக தான் இந்த இடைவேளை. இது வந்துமா இடைவேளை, பாட்டு நடந்துக்குது, இடையில விடுறாங்க போற, அதான் இடைவேளை. அந்த இடைவேளை தான் நான் மைக்கு முடிச்சுட்டு பேசுறேன். தப்பா நினைச்சுக்க, பாட்டு பாட்டுக்கிறாங்க, இதுக்கு மைக்கு முடிச்சுட்டு பேசுறாரு, என்னை திட்டாதீங்க. நான் சொல்றேன், நான் முதல்ல சொல்லிடுறேன், இது இடைவேளை. எனவே வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அந்த பொதுமக்களுக்கு 1வது வாரம் நடைபெறப்பட்ட ஊராட்சியில் கிட்டத்தட்ட எத்தனை கோயில் இருந்து தெரியுமா உங்களுக்கு? எனக்கு தான் தெரியும், எங்க நிர்வாகிக்கு தான் தெரியும். ஏன் எங்களுக்கு தான் தெரியும்னா, நாங்க செலவு பண்றோம் எல்லா கோயிலுக்கும், அதுதான் எங்களுக்கு தான் தெரியும். ஆனா முதல் வாரம் 2 கோயிலுக்கு கூழ் ஊத்துறாங்க. நீங்க 3 கோயிலுக்கு இந்த வாரம் நாளைக்கு கூழ் ஊத்துறாங்க. சிறப்பு வந்து இந்த இடம் தான், இந்த பவானி அம்மன் தான் சிறப்பு. இந்த சிறப்புக்கு காரணம், இந்த சிறப்புக்கு முக்கியத்துவம், நம்ம ஊரு பக்கத்தில் இருந்தாலும் துணைத் தலைவராக இருக்கிற ஞானம் நான் பாராட்டி தான் ஆகணும். எங்க ஊருக்காரங்களே ஏன் அந்த ஞானத்தை பாராட்டுறீங்க கேள்வி கேட்கறாங்க. நல்லா கை தட்டுங்க, நீங்க தான் ஊர் ஆகணும். இது எதுக்கு சொல்றேன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிக்காரன் சொல்லுவாங்க. அந்த உதவிக்காரன் சுந்தரராஜுக்கு அவர் கூட இருந்து இந்த டொனேஷன் பண்றது, இந்த நிகழ்ச்சிகள் நடத்திக்கலாம், அவர் கூடவே இருக்கிறார். அதுதான் உதவிக்காரன். இப்போ ஒன்றும் இல்ல, சின்ன இடைவெளியில இந்த எல்லாருக்கும் பரிசு கொடுத்துட்டு மாலை போட்டு நான் எங்க வேலையை பார்த்து நாங்க போயிடுவோம். மீண்டும் கச்சேரி நடைபெறுகிறது.
கடைசி வரைக்கும் இருந்து நீங்கள் அதை சிறப்பு சேர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வருகை தந்த அத்தனை பொதுமக்களுக்கும் ஊராட்சிகளின் சார்பாக என்னுடைய நிர்வாகிகள் வந்துகிறாங்க. ஒன்றிய கவுன்சிலர் அருமை தம்பி அன்பழகன், ஊராட்சி மன்றத்தினுடைய துணைத் தலைவர் ஞானமணி சகாயராஜ், இந்த பகுதியினுடைய சுமதி அசோக் என்கிற மூர்த்தி, இந்த பகுதி என்னப்பா சுமதி அசோக், அவர் கிறிஸ்டின்காரு, இந்து கோயில் பிடிக்காது. ஏன் பாருங்க, அது அடுத்தது என்னுடைய பகுதியினுடைய இந்த பகுதியினுடைய அசோகம் ஒரு செயலாளர் தம்பி ராஜேந்திரன், கிளை கழகத்தினுடைய செயலாளர் தம்பி ராஜேந்திரன் அவர்களும் அவரோடு இணைந்து வருகின்ற நிர்வாகிகளுக்கும் இந்த பவானி அம்மன் கோயில் சார்பாக நீங்கள் அத்தனை பேருக்கும் சிறப்பு தேர்தல் மடக்கி உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளேன். நல்ல நிகழ்ச்சி. இப்பதான் சூடு பிடிக்குது. என்ன சூடு பிடிக்குதுன்னா, பாடுற வரைக்கும் அவங்க உட்கார்ந்தாங்க, அவங்க பார்த்தாங்க, நம்மளும் பாடுறா. ஒரு படத்துல கூட ஒரு இசை வாட்டி நடக்கும். சிவகுமார் என்ன பண்ணுவான், உடனே என்ன பண்ணுவான், ஏன் ஆடுவான். பாருங்க நீங்க, அந்த மாதிரி அது ஒரு இசை நிகழ்ச்சி, இது ஒரு இசை நிகழ்ச்சி. இரண்டு இசை நிகழ்ச்சிகளும் சேர்ந்து சரியான போட்டி நடைபெறுகிறது. நீங்கள் தாய்மார்களும் அனைவரும் சாப்பாடுலாம் போட்டீங்களாப்பா, எல்லாம் சாப்பிட்டு உட்காந்து இன்னும் 1 மணி நேரத்தில் முடித்து விடலாம். உட்காந்து பொறுமையா உட்காந்து நல்ல பாட்டுலாம் பாடுங்கப்பா, நல்ல பாட்டுலாம் பாடுங்க. சிறப்பு சேர்த்த அத்தனை பேர்களுக்கும் கோயில் நிர்வாகத்தின் சார்பில் மீண்டும் ஒரு முறை சுந்தரராஜ் அவர்களுக்கு நன்றி கூறி எனக்கு இந்த வாய்ப்பளித்த அத்தனை கோயிலுடைய நிர்வாகிகளுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்க